குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம அஃபேர்ஸ் க்ளவுடோட ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ், அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ், ரேங்கிங் அண்டு அவார்ட்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இது வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட் அப்படிங்கிறதுனால நான் வந்து லைன் பை லைனாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும், பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங்காக பார்த்து பயப்பட வேணாம். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஒரு நிமிஷம் இது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். எஸ், கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பாரத் போர்ட்டல் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுங்க. 2023 அக்டோபரில் பாரத் போர்ட்டல், மை பாரத் போர்ட்டல். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஜல்சக்தி மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சி ஃப்ளட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? சி ஃப்ளட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே ஏர்லி ஃபோர்காஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொடுக்கறதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த சி ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன். ஓகேங்களா? நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு மிஷன், நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன். இதுக்கான பட்ஜெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4500 கோடி 2025 டிசம்பர் வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, 4500 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க 2025 டிசம்பர் வரைக்கும். நேஷ்னல் ஹைட்ரோகிராஃபி ப்ராஜெக்ட் 2016. ஓகேங்களா? நேஷ்னல் ஹைட்ரோகிராஃபி ப்ராஜெக்ட் 2016. இதுக்கான டோட்டல் பட்ஜெட் வந்து 3680. ஓகே, இதில் வந்து கிட்டத்தட்ட $175 பில்லியன் வந்து பார்த்துட்டிங்க அப்படி $175 மில்லியன், மாற்றி சொல்லிட்டேன், $175 மில்லியன். ஸோ அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 1700 கோடி வந்து வேர்ல்டு பேங்க் அவங்க வந்து தர்றாங்களாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து செப்டம்பர் 25 வரைக்கும். ஓகே, செப்டம்பர் 2025 வரைக்கும். நேஷ்னல் ஹைட்ரோகிராஃபி ப்ராஜெக்ட் 2016. ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஐஐடி ரூர்க்கி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவோட பவர் செக்டார் இருக்கு இல்லையா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட். யார்? சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, இது சென்ட்ரலோடது. ஓகே, டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷனுக்காக ஐஐடி ரூர்க்கி கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே அடுத்தது சக்ஷம் 3000 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஹை ஸ்பீடு ரவுட்டர். சப்போஸ் கொஸ்டின் வருது அப்படின்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண ஹை ஸ்பீடு ரவுட்டர் என்ன? சக்ஷம் 3000. ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனியில் ஃபஸ்ட்டு கம்பெனி யார்? ஆனந்த் டெக். இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்காங்க. ஆனந்த் டெக் வந்து தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ப்ரைவேட் கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் சர்வீஸ் வந்து இவங்க தான் வந்து ப்ரைவேட் கம்பெனியாக வந்து தர போகிறாங்க. சேட்டலைட்டு கம்யூனிகேஷன் சர்வீஸ். ஓகே, இது வந்து எப்போ இருந்து வரப்போகுது அப்படின்னா 2028. அப்போ முக்கியமானது என்ன அப்படின்னா ஆனந்த் டெக் தெலுங்கானாவில் இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி. சேட்டலைட் கம்யூனிகேஷன் சர்வீஸ் 2028 தர்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்தியாஸ் ஏஜிங் பயோமேக்கர் பேஸ்லைனை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக ஐஏஎஸ்சி பெங்களூர் இருக்காங்க இல்லையா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்குது. அவங்க வந்து பாரத் ஸ்டடி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ஸ்டடி பேரை வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை எந்த இன்ஸ்டியூட் வந்து இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்தது மேப் மை இந்தியா இருக்கு இல்லையா, மேப் மை இந்தியா ஆப்பு, அதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பிள்ஸ். ஓகே, மேப் மை இந்தியாவோடது மேப்பிள்ஸ். அவங்க வந்து டிஜிபின், ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் கூட சேர்ந்து இந்த டிஜிபின்னுக்கான அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, டிஜிட்டல் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இவங்க கூட வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஜிபின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போஸ்டல் இருக்கு இல்லையா, போஸ்டல் செக்டாரோட அட்ரஸை வந்து டோட்டலாக டிஜிட்டைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டிஜிபின். ஓகே, டிஜிபின் இதனுடைய வேலை. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 10 டிஜிட் ஆல்ஃபா நியூமெரிக் வேர்டு. ஓகேங்களா? ஆல்ஃபா நியூமெரிக் வேர்டு. ஓகே ஓகே அடுத்தது ஸ்பேஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. யார் கூட? சினர்ஜி குவாண்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது வந்து டெல்லியில் இருக்குது. ஓகே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியாஸ் ஃபஸ்ட் இண்டிஜினியஸ் குவாண்டம் செக்யூர் சேட்டலைட். ஓகே, குவாண்டம்
இந்தியாவில் ஃபஸ்ட்டு குவாண்டம் இது பண்ண சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. குவாண்டம் ஸ்பெசிஃபை பண்ண ஒரு சேட்டலைட்டை வந்து இவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. யார் ஸ்பேஸ் டிஎஸ் அண்டு சினர்ஜி குவாண்டம் இந்தியா. ஸ்பேஸ் டிஎஸ் அப்படிங்கிற சேட்டலைட்டு, ஓகேங்களா. சினர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சேட்டலைட்டோட குவாண்டம் டெக்னாலஜி, ஓகே. குவாண்டம் அப்படிங்கிற டெக்னாலஜி, அதுக்காக சினர்ஜி கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஓகே, இப்போ வந்து காலா சேது அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறத வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ்எக்ஸ் ஸ்டார்ட் அப் ஆக்சலரேட்டர் பிளாட்ஃபார்மில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வேவ்எக்ஸ் ஸ்டார்ட் அப் ஆக்சலரேட்டர் பிளாட்ஃபார்மில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஏஐ சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சேலஞ்ச் பேர் என்ன அப்படின்னா காலா சேது, ஓகே. ஸோ இதில் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கலந்துக்கலாம், ஓகே. ஏஐ ரிலேட்டடான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இன்னோவேட்டிவ் ஏதாவது சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா தரலாம், ஓகேவா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் லிங்க் இருக்காங்க இல்லையா, ஓகே. எலான் மஸ்கோட ஸ்டார் லிங்க், அவங்க வந்து இன்ஸ்பேஸ், ஓகே. இது எங்கே இருக்குது? அகமதாபாத்தில் இருக்குது. இது வந்து ஒரு சப்சிடரி, இஸ்ரோவோட ஒரு சப்சிடரி. ஸோ இவங்க வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ப்ராட்பேண்டு சர்வீஸ் கொடுக்குறதுக்காக. எதுக்கு? நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் வந்து இவங்க கொடுக்க போகிறாங்களாம் இந்தியாவில், ஓகே. அதுக்காக பெர்மிஷன் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க, அவ்வளோதாங்க, ஓகே. ஓகே, ரீசெண்டாக வந்து இஸ்ரேல் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரார் ஒன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சேட்டலைட் லான்ச்டு பை இஸ்ரேல், ஓகே. ஓகே, அடுத்தது லாராவேர், ஓகேங்களா. லாராவேர் LARAWARE லாராவேர் லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபுல்லி ஏஐ ட்ரிவன் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம், ஓகே. ஒரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம், ஓகே. ஃபைனான்ஸும் டெக்னாலஜியும் சேர்ந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐலேயே வந்து ஒர்க் ஆகுமா. ஸோ அதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேங்கிங் அப்படிங்கிறது அதனுடைய பெயர், நெக்ஸ்ட் பேங்கிங், ஓகேவா. நெக்ஸ்ட் பேங்கிங், ஓகே. அடுத்தது ட்ரேசர்ஸ், ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பாக கேள்வி வரும், ஓகே. ட்ரேசர்ஸ், ஓகே. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டெண்டம் ரீகனெக்ஷன் அண்டு கஸ்ப் எலக்ட்ரோடைனமிக் ரீகானசன்ஸ் சேட்டிலைட், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி நாசா அனுப்புனது, ஓகேங்களா. நாசா வந்து அனுப்புனது. இது வந்து எப்படி எர்த்தை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பிளானட்டுக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அவுட்டர் இதில், ஓகேவா. ஹவு எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடெக்ட் பிளானட். எர்த்தரோட சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அது வந்து வெளியில் இருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் த்ரெட்டில் இருந்து எப்படி வந்து பிளானட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அதுதான் விஷயம், ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்ஸ் ஃபஸ்ட் ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் கோச், ஓகே. ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் கோச் வந்து எங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, எங்கே? சென்னை. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை, ஓகே. இந்தியா வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எதில்? ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன், அதாவது இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் கோச், ஓகே. ட்ரெயின் கோச், ஓகே. ஓகே, அடுத்தது ஸ்டார்டர் ஸ்பேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ப்ரொபல்ஷன் இன்ஜின். ஸ்டார்டர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ப்ரொபல்ஷன் என்ஜின், ஓகேவா. ஓகே, அவ்வளோதான். இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம், ஓகேவா. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ராய் இருக்கு இல்லையா, ஓகே. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பை ஏஜென்சி, என்ன சொல்கிறது, இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அப்படின்னு கூட சொல்லலாம், ரா. ஸோ இவங்க இதனுடைய சீஃபாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பராக் ஜெயின், ஓகே. பராக் ஜெயினை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரவி சின்ஹா இருந்தார், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அவருக்கு பதிலாக பராக் ஜெயினை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க 2 வருஷத்துக்காக, ஓகேவா. ஓகே, ஸோ இந்த அடுத்தது வந்து ஆர்பிஐ இன்னோவேஷன் ஹப் இருக்கு இல்லையா, இது வந்து 2002 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது வந்து ஆர்பிஐனுடைய ஒரு சப்சிடரி, ஓகேவா. ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதோட சிஇஓவை வந்து சாஹில் கினி இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இவர் தான் வந்து செகண்ட் சிஇஓ ஆஃப் ஆர்பிஐ இன்னோவேஷன் ஹப். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ ராஜேஷ் பன்ஷல் அவங்கள போட்டாங்க. இப்போ வந்து சாஹில் கினியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஓகே, அடுத்தது சுகன்யா சோனோவால் அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காமன்வெல்த் யூத் பீஸ் அம்பாசிடராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சுகன்யா சோனோவால், ஓகே. சுகன்யா சோனோவால் அப்பாயிண்டட் ஆஸ் காமன்வெல்த் யூத் பீஸ் அம்பாசிடர், காமன்வெல்த் யூத்தோட பீஸ் அம்பாசிடர், ஓகேவா. ஓகே, அடுத்தது பிரியங்கா கக்கர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸோட சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி
இண்டஸ்ட்ரியோடைய உமன் விங் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கோ பிரசிடெண்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. அதாவது பிரிக்ஸுக்கு சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு உமன்ஸ் விங் இருக்குது, அதுக்கு வந்து இவங்களை வந்து கோ பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க. யாரை? பிரியங்கா கக்கர். ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு, 25லேருந்து 27. பிரியங்கா கக்கர் 25லேருந்து 27. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து ஜெனிஃபர் சைமன்ஸ். ஓகேவா? ஜெனிஃபர் அவங்க வந்து சுரினாம் இருக்கு இல்லையா கண்ட்ரி, அதனுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சுரினாமுடைய கேபிட்டல் வந்து பராமரிப்போ, அதனுடைய கரன்சி வந்து டாலர். ஓகேவா? டாலர். அடுத்தது சஞ்சோக் குப்தா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசியினுடைய சிஇஓ வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலினுடைய சிஇஓ வந்து சஞ்சோக் குப்தா. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து BMW இருக்கு இல்லையா, அதனுடைய சிஇஓ அண்ட் பிரசிடெண்ட்டாக ஹர்தீப் சிங் ப்ரார், சிஇஓ அண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் BMW. ஓகேவா? ஓகே, அடுத்தது ஆதித்யா பிர்லா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சிஇஓவாக வந்து எட்டர்னலுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா. ஓகே, அடுத்தது குமார் மங்களம் பிர்லா. ஓகே, எல்லா பிர்லாவே வருது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா US இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபாரம். ஓகே, அதில் ஒரு மெம்பராக, ஓகே 4 பேர் கொண்ட மெம்பரில் வந்து இவங்க ஒரு மெம்பராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்தியாவுக்குள்ளே நிறைய கொண்டு வர ட்ரை பண்ணுவார். ஓகேவா? யார்? குமார் மங்களம் பிர்லா, US இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபாரமில் ஓகேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. பிரியா நாயர், இது வந்து முக்கியமானது. ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உமன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இது வந்து ஒரு FMCG கம்பெனி. ஓகே, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஓகேவா? ஸோ அதோட சிஇஓ வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார்? பிரியா நாயர். ஓகேங்களா? இங்கே ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஓகே, யாரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரோஹித் ஜாவா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து ஹரியானாவோட கவர்னர் ஹரியானா, கோவா, லடாக் 3 கவர்னர்ஸையும் வந்து ரீசெண்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹரியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷிம் குமார் கோஸ். ஓகேவா? புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ முன்னாடி யார் இருந்தா? பண்டாரு தட்டாட்ரியா. ஓகே, அடுத்தது கோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா PA கஜபதி ராஜு, புதுசு. அதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கா? PS ஸ்ரீதரன் பிள்ளை. லடாக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கவீந்தர் குப்தா, புதுசு. இதுக்கு முன்னாடி யார்? பிடி மிஸ்ரா. ஓகே, பிடி மிஸ்ரா. ஓகேவா? கிளியர் தானே? ஓகே, அடுத்தது துரைசாமி இருக்கார் இல்லையா, துரைசாமி வந்து MD and CEO ஆஃப் LIC. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. ஓகேவா? சித்தார்த் மொஹாந்தியை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. சித்தார்த் மொஹாந்தியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மிஸ்டர் துரைசாமி MD and CEO ஆஃப் LICக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணப்படுகிறார். ஓகேவா? ஓகே, அடுத்தது சோனாலி மிஸ்ரா. இதுவும் ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட். ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உமன் டைரக்டர் ஜெனரல் டு ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜ் யாதவா முன்னாடி ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் இருக்கார், ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை தூக்கிட்டு இவங்களை, ஓகே, சோனாலி மிஸ்ரா. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜெனரல் பெண்களில். ஓகே, அடுத்தது வந்து கிஃப்ட் சிட்டி இருக்கு இல்லையா, கிஃப்ட் சிட்டியினுடைய MD and CEO வந்து யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? சஞ்சய் கால். தப்பன்ராய் இருந்தாது, அவர் தூக்கிட்டு சஞ்சய் காலை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது குர்தீப் சிங். ஓகே, அவர் வந்து சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் NTPC. ஓகேவா? எப்போ வரைக்கும்? ஜூலை 2026 வரைக்கும், ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, யார் பேர் என்ன? குர்தீப் சிங், NTPC. ஓகே, அடுத்தது நிதின் குப்தா. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்பர்சன் ஆஃப் நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஓகேவா? நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. அடுத்தது தீபக் பங்களா. ஓகே, தீபக் பங்களா பேரே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. தீபக் பங்களா மிஷன் டைரக்டர் ஃபார் அட்டல் இன்னோவேஷன் மிஷன். ஓகே, நீத்தி ஆயோக்கு கீழே வரக்கூடிய அட்டல் இன்னோவேஷன் மிஷனுடைய மிஷன் டைரக்டராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது அஜய் செத். இவர் வந்து இரிடாயினுடைய நியூ சேர்மன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? தெபஷிஷ் பாண்டா அவர் தான் இருந்தார். இவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அஜய் செத்தை போட்டிருக்காங்க. இவரை 3 வருஷம் இந்த பதவியில் நீடிப்பார். ஓகேவா? அடுத்தது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய நியூ சிஇஓவாக வந்து ரகுராம் ஐயரை போட்டிருக்காங்க. ஓகேவா? ரகுராம் ஐயர் நியூ CEO ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். ஓகே, இதுதான் இந்த மாதத்தினுடைய டோட்டல் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நான்
ரிவிஷன் பர்பஸ் அப்படிங்கிறதுனால தான் வந்து இவ்வளோ இதாக வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக 2 டைம் சொல்கிறேன். நான் க்ளூ வச்சு சொல்கிறதுல வந்து எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து 2 டைம் நான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் 2 டைம் வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேங்கிங் போயிடலாம். ஓகேவா? ரேங்கிங்கை பொறுத்தளவுக்கு 19வது எடிஷன் வந்து 19வது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறா? இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ். ஓகே, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். ஓகேவா? இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ். ஓகே, குளோபல் பீஸ் இருக்கு இல்லையா நேம், அதில் இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ், அவங்க வந்து குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 19வது எடிஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னா ஐஸ்லாண்ட். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா 17 வருஷம் கண்டினியூஸாக வந்து இவங்க கண்டினியூஸ் கிடையாது, 17th டைம் கண்டினியூஸ் கிடையாதுங்க, 17th டைம் வந்து ஐஸ்லாண்ட் வந்து ஓவராலாக 19 டைமில் 17 டைம் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் வந்து அயர்லாண்ட், தேர்ட் வந்து நியூசிலாண்ட், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், நாங்களே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை வந்து போட்டாங்களே என்னமோ. ஓகேவா? ஐஸ்லாண்ட், அயர்லாண்ட், நியூசிலாண்ட் பீஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஐஸ்லாண்ட், அயர்லாண்ட், நியூசிலாண்ட். ஓகே, இதில் இந்தியாவினுடைய பிளேஸ் வந்து 115. ஓகே, 115வது பிளேஸ், 115. ஓகே, லாஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்? ரஷ்யா கொடுத்துருக்காங்க. எப்படி ரஷ்யாவை பீஸ் இல்லாத கண்ட்ரின்னு சொன்னாங்கன்னு தெரில. உக்ரைனை அடுத்தது, அதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ். ஓகேங்களா? 162 உக்ரைன், 163 ரஷ்யா. ஓகே, சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கண்ட்ரி இன் ஏஷியா அண்டர் 10. 10வது ரேங்க்குள்ளே வந்த ஒரே கண்ட்ரி வந்து சிங்கப்பூர் தானா. சிங்கப்பூர் 6வது கண்ட்ரி. ஓகே, 6th பிளேஸ். ஓகே, அடுத்தது 7th குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ். இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹுரூன் ரிசர்ச். ஓகேங்களா? சைனாவில் இருக்கக்கூடிய ஹுரூன் ரிசர்ச் அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க தான் இதை வந்து லான்ச் செய்கிறாங்க. ஹுரூன் ரிசர்ச் சைனா. ஓகே, ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிகார்ன் வந்து யூஎஸ்ஏல தான் அதிகமாக இருக்குது, 758, 758 யூனிகார்ன்ஸ். ஓகேவா? சைனா செகண்ட் பிளேஸு, இந்தியா தேர்டு, யூகே ஃபோர்த்து. இந்தியா லெவலில் 64, யூகேல 63. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி. ஓகே, இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டார்ட் அப் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குன்னா யூனிகார்ன். இதில் ஸ்டார்ட் அப் கிடையாது யூனிகார்னில். ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்கோடது. செகண்ட் வந்து ஓப்பன் ஏஐ. ஓகேவா? சாம் ஆல்ட்மேன் அவரோடது. ஓகேவா? சிட்டி வந்து பொறுத்தளவுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ யூஎஸ்ஏல இருக்குது. நம்மளுடைய பெங்களூர் வந்து 7th பிளேஸ் யூனிகார்ன் லிஸ்ட்டில் 7th பிளேஸ் பெங்களூர். ஓகே. அடுத்தது குளோபல் சேட்டலைட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா யூஎஸ்ஏ தான் வந்து அதிக சேட்டலைட் வந்து வானிலை ஏவி இருக்காங்க, 8530 சேட்டலைட்டு. செகண்ட் வந்து ரஷ்யா. இந்தியா வந்து 7th பிளேஸ். ஓகேங்களா? இந்தியா வந்து மொத்தம் 136 சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம விண்ணில் ஏவி இருக்கும் 136 சேட்டலைட்ஸ். ஓகே. அடுத்தது ட்ராக்ஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார்? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ட்ராக்ஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங். இவங்க ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங். மேலே இருந்தவங்க யூனிகார்ன் இண்டெக்ஸ். ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரி அதிகமாக ஃபின்டெக்கு ஃபினான்ஷியல் டெக்னாலஜிக்கு வந்து ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு, செகண்ட் யூகே, தேர்டு இந்தியா. இந்தியா வந்து 889 மில்லியன். ஓகே, ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ, செகண்டு யூகே. இதுக்கு ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்காக, ஸ்டார்ட் அப்பில் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங். ஓகேவா? ஓகே. அடுத்தது வேர்ல்டு பேங்க் வந்து பாவர்ட்டி ஈக்விட்டி பிரீஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஈக்குவல் கண்ட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோவேக்கியா இருக்குது, செகண்டு ஸ்லோவேனியா, தேர்டு வந்து பெலாருஸ், ஃபோர்த் வந்து இந்தியா. எனக்கு வேர்ல்டு பேங்க்கு இந்த இதில் நம்மளோட பேரை ஃபோர்த்து போட்டிருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து மேக்ஸிமம் இந்தியா பேர் போட மாட்டாங்க. ஸோ எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, ஒரே ஒரு இதில் 4th பிளேஸ் வந்திருக்கோம் மோஸ்ட் ஈக்குவல் கண்ட்ரி அப்படிங்கிற ஸ்டேட்டஸில். ஸ்லோவேக்கியா, ஸ்லோவேனியா, பெலாருஸ். ஓகேவா? அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பராக் ராஷ்ட்ரிய சர்வேக்ஷான் 2024. பராக் ராஷ்ட்ரிய சர்வேக்ஷான் 2024. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் இதில் கிளாஸ் 3, கிளாஸ் 6, கிளாஸ் 9 வந்து பஞ்சாபா. ஓகே, கிளாஸ் 3, கிளாஸ் 6, கிளாஸ் 9 பஞ்சாப் தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட். ஓகேவா? இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்தது டைம்ஸோட டாப் 100
கிரியேட்டர் லிஸ்ட். ஓகே, கிரியேட்டர் லிஸ்ட்டில் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா பிரஜக்தா கோலி. ஓகே, அவங்க தான் வந்து ஒன்லி இந்தியன் டு கெட் திஸ் பிளேஸ். இதில் டாப் 100க்குள்ளே டைம்ஸ் 100ல். ஓகே ஓகே அடுத்தது டாப் 10 டூரினேஷன் டெஸ்டினேஷன். ஓகே சாரி, டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். எக்கானமி டெஸ்டினேஷன் கிடையாது, டூரிஸ்ட்டில் அதிக எக்கானமி வர்ற கண்ட்ரி. ஓகே, நமக்கு தெரியும் யூஎஸ்ஏ தான், ஏன்னா அதில் வந்து டாலர்ஸில் வருது, அதனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. செகண்ட் சைனா, தேர்டு வந்து ஜெர்மனி. நம்ம கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th. ஓகேவா, 8th பிளேஸில் இருக்குது. 231 பில்லியன். ஓகே, டூரிஸ்ட் மூலமாக மட்டும் 231 பில்லியன் அப்படிங்கிறது எக்கானமி வந்து நம்மளோட இருக்குது. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ, செகண்ட் சைனா, தேர்டு ஜெர்மனி. ஓகேவா. ஓகே, அடுத்தது ஸ்வச் சர்வேக்ஷான். ஸோ இது வந்து ஒரு 9th எடிஷன் ஆஃப் ஸ்வச் சர்வேக்ஷான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தூர் 8th கன்செக்யூட்டிவ் டைமாக வந்து ஃபஸ்ட் பிளேஸ்லேயே இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரத். ஓகேவா. ஸோ இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 10 lakh பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கேட்டகரி. யார் யார்? இந்தூர் மத்திய பிரதேசும், சூரத் குஜராத்தும். ஓகேவா. ஓகே, அப்போ 3 to 10 லட்சம் பாப்புலேஷனில் வந்து நொய்டா உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர் வந்து சண்டிகர் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. 3 to 10 lakh பாப்புலேஷனில் நொய்டாவும் சண்டிகரும் இருக்காங்க. ஓகேவா. ஓகே, அடுத்தது ஹையஸ்ட் பெய்டு பேங்கர். ஓகேவா, பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஹையஸ்ட் பெய்டு பேங்கர் யார் அப்படின்னா சசிதர் ஜெகதீஷன். இவர் யார் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியினுடைய சிஇஓவாக இருக்கார். இவருக்கு வருட வருமானம் வந்து 12.08 கோடி. ஓகேவா, சேலரி, ஆனுவல் இன்கம். ஓகே, ஆனுவல் இன்கம். ஓகே, அடுத்தது ட்ராவல்டு லேசர், ட்ராவல் ப்ளஸ் லேசர் வேர்ல்ட்ஸ் டாப் 10 ஃபேவரட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஃபேவரட் ஏர்போர்ட் என்னென்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. யார்? ட்ராவல் அண்டு லேசர். ஸோ இதில் வந்து இஸ்தான்புல் எங்கே இருக்குது? துர்க்கியில் இருக்குது. இஸ்தான்புல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் துர்க்கியில் இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து சங்கி ஏர்போர்ட் சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ நம்மளுடைய கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி மும்பையில் இருக்கு இல்லையா, அது வந்து 9th பிளேஸ். சத்ரபதி சிவாஜி இது வந்து ஃபேவரட். ஓகே, ஃபேவரட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகேவா. அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியம், என்ன அப்படின்னா ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஹென்லே பார்ட்னர்ஸ் அவங்க தான், பிரிட்டிஷை சேர்ந்த ஹென்லே அண்ட் பார்ட்னர்ஸ். அவங்க வந்து ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க வருஷம். அதில் இந்தியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 77th பிளேஸ். போன வருஷம் 85ல் இருந்தோம், இந்த வருஷம் வந்து 77க்கு வந்து வந்திருக்கோம். ஓகேவா. அதை தாண்டி எப்படி வந்திருக்கு அப்படின்னா 2 கண்ட்ரி வந்து நமக்கு வீசா ஃப்ரீ ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ட்ரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா, இன்னொரு கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ். ஓகேவா, பிலிப்பைன்ஸ். ஸோ இது 2 கண்ட்ரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இதன் மூலம் நம்ம வந்து 59 கண்ட்ரியில் விசா ஃப்ரீ கண்ட்ரியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த 77வது பிளேஸ் வந்து நம்ம கூட யார் யார் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா புர்கினா ஃபாசோ. ஓகே, இப்ராஹிம் ட்ரோரே இருக்கார் இல்லையா, அந்த புர்கினா ஃபாசோ, செனக்கல், அதுக்கப்புறம் கோட்டி டி இவாரோ. ஓகே, கோட்டி டி இவாரே. ஓகே, இந்த 3 கண்ட்ரியும் தான் வந்து நம்ம கூட 77வது பிளேஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். செகண்ட் பிளேஸு ஜப்பானும் சவுத் கொரியாவும். ஜப்பானும் சவுத் கொரியாவும் பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ஜப்பானும் சவுத் கொரியாவும் செகண்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து சிங்கப்பூர். இதில் லாஸ்ட் பிளேஸ் 99th பிளேஸ் யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தான். அவங்களுக்கு வந்து வெறும் 25 வீசா தான் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இது இருக்கா, அந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. ஓகே, முடிஞ்சா சிங்கப்பூரோடைய ஆக்சஸ் விசா ஃப்ரீ ஆக்சஸ் கண்ட்ரிஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே, அடுத்தது வந்து அவார்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவார்டு. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்தியன் நேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா 51 கேலண்டரி அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகே, இதில் ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூத் சேவா மெடல். ஓகே, இது யார் தந்திருக்காங்க அப்படின்னா கார்த்திக் ஸ்ரீமல். ஓகே, கார்த்திக் ஸ்ரீமல் அவருக்கு தான் வந்து யூத் சேவா மெடல் யார் இந்தியன் நேவி வந்து கொடுக்குறாங்க. 51 கேலண்டரி அவார்டு. இதில் வந்து யூத் சேவா மெடல் வந்து கார்த்திக் ஸ்ரீமல் அவருக்கு வந்து தந்திருக்காங்க. ஓகேவா. அடுத்தது டிஜிட்டல் பேமெண்ட் அவார்டு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட் அவார்டு இதில் வந்து மொத்தம் 21 அவார்டு வந்து தந்திருக்காங்க. 21 அதில் 10 வந்து பேங்க்குக்கு, 11 வந்து ஃபின்டெக் கம்பெனிஸ்க்கு. ஓகே, அப்போ பேங்க்கில் வந்து பார்த்தலாமா, ப்ரைவேட் தனியாக, பப்ளிக் செக்டர் தனியாக வந்து தந்திருக்காங்க. ஓகே, பப்ளிக் செக்டரில் எந்த பேங்க் வந்து டாப்பில் இருக்குன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூகோ பேங்க். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் பெரிய பேங்க், யூகோ பேங்க் வந்து ஓரளவுக்கு சின்ன பேங்க் தான். ஓகேவா. இது வந்து பப்ளிக் செக்டர் கேட்டகரி. ப்ரைவேட்டில் நமக்கு தெரிஞ்சது ஆப்வியஸாக ஹெச்டிஎஃப்சி, சிட்டி யூனியன் பேங்க். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்க்கு கும்பகோணத்தில் இருக்குது, நல்ல விஷயம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பேங்க்கு. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பேங்க். ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் பேங்க். ஓகே, இது வந்து ப்ரைவேட் பட்டம். இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் பார்ப்போமா, யார்? ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இது வந்து தமிழ்நாட்டு சென்னையில் இருக்குது, ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அடுத்தது பேமெண்ட் பேங்க்.
பேமெண்ட் பேங்க்கில் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு இதுதான் வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற பேமெண்ட் பேங்க். ஓகேவா? அடுத்தது ஃபின்டெக் கம்பெனி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபின்டெக் கம்பெனி வந்து ஃபோன்பே தான் வந்து ஃபின்டெக் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, கிளியர் தானே? எஸ். அடுத்தது தீபிகா படுகோன் இருக்காங்க இல்லையா? சரி, யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரன்வீர் சிங்கினுடைய வீட்டுக்காரமா. ஓகே, அவங்க வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்த இதில் ஹானர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார் ஆன் ஹாலிவுட் வாக் ஆஃப் தி ஃபேம் கிளாஸ் ஆஃப் 2026. ஓகே, ஹாலிவுட்டில் ஒரு இது நடந்திருக்கு, அதில் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் மாதிரி வச்சுக்கிங்களேன், அதை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க தீபிகா படுகோன் அவங்கள தான். ஓகேவா? அடுத்தது விங்ஸ் ஆஃப் கோல்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து யாருக்கு தராங்க அப்படின்னா ஆஸ்தா புனியா. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உமன் ஃபைட்டர் பைலட். இதை வாங்குகிற ஃபஸ்ட்டு உமன் ஃபைட்டர் பைலட் வந்து இவங்க தான். ஓகே, இவங்க பேர் என்ன? ஆஸ்தா புனியா. விங்ஸ் ஆஃப் கோல்டு, ஆஸ்தா புனியா. ஓகே, ஃபைட்டர் பைலட். ஓகே, அடுத்தது பென் பிரிண்டர் ப்ரைஸ். ஓகே, இது வந்து இந்த வருஷம் யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னா சூடான் ஸ்காடிஸ். ஓகேங்களா? அதனுடைய ஆக்டிவிஸ்ட் அண்டு ஆத்தரான லெய்லா அபௌலிலா. ஓகே, லெய்லா அபௌலிலா அவங்களுக்கு தான் வந்து தந்திருக்காங்க. போன வருஷம் வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் அவங்க தான் வாங்கினாங்க. ஓகேவா? 2024. ஸோ இந்த பென் பிரிண்டர் ப்ரைஸ் வந்து 2009 இருந்து இந்த ப்ரைஸ் வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது யூஎன் பாப்புலேஷன் அவார்டு யாருக்கு தர்றாங்க? வர்த்தா தேஷ்பாண்டே. ஓகேவா? இவங்க வந்து ஒரு உமன் ரைட் ஆக்டிவிஸ்ட். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd இந்தியன். ஓகேங்களா? யாருக்கு அப்புறம் இந்திரா காந்தி. அவங்க வந்து 1983. ஓகே, இந்தியா வந்து கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஜெயிச்சது வந்து 1983. அந்த வருஷம் தான் வந்து இந்திரா காந்தி அவங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேஆர்டி டாட்டா அவருக்கு வந்து 1992, ஒரு 9 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து தர்றாங்க. ஓகேங்களா? யாருக்கு? வர்த்தா தேஷ்பாண்டே. ஓகே, அடுத்தது டிபிஐஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அவார்டு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன அவார்டு? 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அவார்டு. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 10 அவார்டு வந்து 34 அவார்டில் வந்து மொத்தம் வந்து 10 அவார்டு வாங்கி டாப் பிளேஸில் இருக்காங்க. யார்? ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து தீபிகா செராவத். ஓகே, யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன் பாலிகிராஸ் மேஜிக் ஸ்கில் அவார்டு. ஓகே, தீபிகா செராவத் வந்து ஃபஸ்ட் இந்தியன் பாலிகிராஸ் மேஜிக் ஸ்கில் அவார்டு. ஓகே, இவங்க வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் இவங்களோட மேஜிக் பண்ணுறது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியன் இவங்க தான். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் யூஎஸ்ஏல இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகத்திலே பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் வந்து எஸ்பிஐ. ஓகேங்களா? சொல்லியிருக்காங்க. ஏன் இருக்காத பின்ன ஏன்னா வந்து எஸ்பிஐ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பப்ளிக் செக்டர் பேங்க்கு. இந்தியாவில் இருக்கிறக்கான பெருமை என்ன அப்படின்னா பாப்புலேஷன் அதிகம். ஸோ அதனால் கன்சியூமர் கேட்டகரியில் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா, அதனால தான் தந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சோட ராஷ்டிரிய கிருஷி விக்யான் புரஸ்கர் அவார்டு யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னா சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்குது. ஓகேங்களா? எஸ்பிஐ சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் இருக்குது. அவங்களுக்கு தான் வந்து தந்திருக்காங்க ராஷ்டிரிய கிருஷி விக்யான் புரஸ்கர் அவார்டு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு சம்மிட் ஆன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி WSIS அவங்க வந்து சாம்பியன் அவார்டு வந்து யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னா மேரி பஞ்சாயத் அப்படிங்கிறதுக்கு தந்திருக்காங்க. மேரி பஞ்சாயத் அப்படிங்கிறது பஞ்சாயத்து இன்டெகிரேட் பண்ணுற ஒரு ஆப். ஓகே, ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுக்கு தான் வந்து தந்திருக்காங்க. ஓகேவா? யார்? வேர்ல்டு சம்மிட் ஆன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி. ஓகே, அடுத்தது டாக்டர் வி நாராயண் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி பிர்லா மெமோரியல் அவார்டு. ஓகே, ஜிடி பிர்லா மெமோரியல் அவார்டு அப்படிங்கிறத தந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பெரிய ஆட்கள்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் வி நாராயணனும் வந்து ஜிடி பிர்லா மெமோரியல் அவார்டு அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறார். ஓகே, அடுத்தது பென் டிரான்ஸ்லேட் அவார்டு. மேலே பார்த்தது பென் பிரிண்டர் ப்ரைஸு, இது வந்து பென் டிரான்ஸ்லேட்டர் அவார்டு. ஓகே, இது யார் தந்திருக்காங்க அப்படின்னா கீதாஞ்சலி ஸ்ரீ. அவங்களுக்கு தான் தந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா ஒன்ஸ் எலிஃபெண்ட் லிவ்டு ஹியர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மொழிபெயர்த்ததுக்காக கீதாஞ்சலி ஸ்ரீ அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவோட உங்களுக்கு வந்து இந்த செஷன் முடிஞ்சு. ஓகே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.